வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நீங்க பாக்குறது நீட் பிஜி தமிழ். நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெய்ட் கவுன்சிலிங் சர்வீசஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் கொடுத்துருங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்ம 7 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ராப்பரா கொடுத்துருக்கோம். கடந்த 2 ரவுண்டு கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய டாக்டர்ஸ் என்ரோல் ஆகி ஃபாலோ பண்ணி அவங்களுக்கான சீட்டை வந்து கிராக் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ 3rd ரவுண்டுக்கும் நிறைய கேண்டிடேட் வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்டேட்னா, 6ஆம் தேதி வந்து பர்சன்டேஜ் ரிவைஸ் ஆன கேண்டிடேட், நான் நியூ கேண்டிடேட் சொல்றேன், அதாவது ஏற்கனவே இருக்கிற கேண்டிடேட் கிடையாது அந்த அப்டேட். இப்போ புதுசா வரீங்க பாருங்க, பர்சன்டேஜ் ரிவைஸ் ஆனவங்க மேபி வந்து முதல் ரவுண்ட்ல அப்ளிகேஷன் போடாம புதுசா அவங்களுக்கான அப்டேட். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து ப்ரொவிஷனல் லிஸ்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது இந்த பர்சன்டேஜ் கம்மியான கேண்டிடேட்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 6ஆம் தேதி அப்ளிகேஷன் கவர்மெண்ட் கோட்டாக்கு மட்டும்தான். இப்போதைக்கு கவர்மெண்ட் கோட்டாவுடைய இந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட் தான் விட்டுருக்காங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐலாம் இனிமே மேபி அப்டேட் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கவர்மெண்ட் கோட்டாக்கு கட் ஆஃப் ரிவைஸ் ஆனதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்க உங்களுடைய நேம் இருக்கான்றதை செக் பண்ணுங்க. உங்களோட அப்ளிகேஷன் நேம், அப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களுடைய நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணவங்க இந்த பர்சன்டேஜ் ரிவைஸ் ஆனவங்க மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 774 கேண்டிடேட் வந்து இதுல எலிஜிபிள் ஆயிருக்காங்க. ஓகே, அப்ப சில கேண்டிடேட்டோட பேர் இல்ல சார், நான் 6ஆம் தேதி அப்ளை பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேபி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கலாம். அதுக்கு தான் கிரிவென்ஸ் போர்ட்டல் ஃபார் நியூலி அப்ளைண்ட் இருக்கு. ஸோ இந்த போர்ட்டலை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் மேபி ஏதாவது நீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கலாம். மேபி ஏதாவது மிஸ்டேக்னால கூட இந்த எலிஜிபிள் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு பேர் இருக்காது. அதனால வந்து அதை வெரிஃபை பண்ணிட்டு மறுபடியும் அந்த ஏதாவது மிஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கும். ஓகேவா? அதை நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள நீங்க அனுப்பணும். அந்த லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ https:/pg.2024. தமிழ் tnmedicalonline.co.in/ggie. ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ஓபன் பண்ணி கூட காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டைமிங் எடுத்துக்கிறோம். ஓகே, இதை ஓபன் பண்ணீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்ல, அதாவது எலிஜிபிள் இல்லாதவங்க தான் இது வந்து ஒன்லி நியூவா அந்த அப்ளிகேஷன் போட்டவங்க பர்சன்டேஜ். ஓகேவா? அந்த கேண்டிடேட் தான் பார்க்கணும். ஏற்கனவே எலிஜிபிள் ஆனவங்க அவங்களாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. அதே மாதிரி வந்து ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டு கவுன்சிலிங்ல கலந்துக்கிட்டவங்க ஓப்பன் பண்ணாங்க. இப்போ இந்த 3rd ரவுண்ட்ல பர்சன்டேஜ் கம்மியான கேண்டிடேட் நியூ அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா உங்களோட லாகின் ஐடி, இமெயில் ஐடி, அப்ளிகேஷன் நம்பர் கொடுங்க. எலிஜிபிள் ஆகாதவங்க, அதான் இங்க தெளிவா போடுறேன், கிளைம் ஃபார் எலிஜிபிள், அவங்களோட லாகின் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது மிஸ் பண்ணி இருந்தீங்கன்னா கூட மேபி ரிஜெக்ட் ஆயிருக்கலாம். அதனால அதை செக் பண்ணி கரெக்டா ப்ராப்பரா அப்லோட் பண்ணுங்க. நாளைக்கு காலைல 10 மணி தான் டைம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன்.